ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. நீ மெய் சிலிர்க்கக்கூடிய வண்ணம், நீ வியக்கக்கூடிய வண்ணம், திடீர் திருப்பம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வை வந்தடைய காத்திருக்கின்றது. மாற்றங்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தாயல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த இந்த முருகன் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். சில காலங்கள் கஷ்டப்பட்டாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து நீ கற்றுக்கொண்ட அனைத்தும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எப்பொழுதும் பயன்படும்படி நான் செய்தும் இருக்கின்றேன். நிம்மதியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி வெளிக்கொண்டு வந்தும் இருக்கின்றேன். ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் அடுத்த பிரச்சனை எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாமல் வந்து கொண்டிருக்கின்றது. எதை எப்படி கையாள்வது, எதை எப்படி சமாளிப்பது, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளிவருவது? முருகா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கரம் கூப்பி நீ என்னை வேண்டி நிற்கின்றாய். என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய மனமானது தானாக அவர்களுடைய பின்னால் சென்று விடுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவர்களின் பின்னால் நான் அப்படியே சென்று விடுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி நலப்படுத்தி ஒரு சூழ்நிலையில் உங்களை நான் காப்பாற்றி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து விட்டுதான் உங்கள் வாழ்விலிருந்து நான் எப்பொழுதும் வந்து கொண்டும் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு நீ விழிக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான வழி தெரிந்து கொண்டே இருக்கும். உனக்கான முக்கிய அடையாளங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் எப்பொழுதும் இருந்தபடியே இருக்க வேண்டும். நீயும் நானும் இப்பொழுது சந்தித்தவர்கள் அல்ல. ஜென்ம ஜென்மங்களாக உனக்கும் எனக்கும் பிணை பிரிந்திருக்கின்றது. அதனால் தான் நீ என்னுடைய வாக்கை இப்பொழுது கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். சுலபத்தில் என்னுடைய வாக்கினை யாரும் கேட்டுவிட முடியாது. இக்கணம் நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் நிலைமை சரியாகிவிடும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்தித்ததால் நொந்து போய் இருக்கின்ற நீ இனி வெற்றிகள் பல உன் வாழ்வில் வந்து குவியும் என்று நம்பிக்கை கொள். நீ வெற்றியடைய இந்த முருகன் வழிகாட்டுவேன் என்று நம்பிக்கை கொள். இத்தனை காலம் நீ பொறுமையாக இருந்ததால் உன் வாழ்விற்கான பிரகாசம் ஒளிமயமாக வீசப்போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா சௌபாகியங்களையும் கொடுத்து அற்புதமாக நான் மாற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னோடு இருப்பவர்களுடைய முகமூடிகள் எல்லாம் கிழிந்து விட்டது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டி விட்டேன். அந்த அடையாளத்தை மறக்காமல் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ பயன்படுத்திக்கொள். உனக்கு தேவை என்று வரும் பொழுது எப்பொழுதும் குறுக்கு வழியை நீ தேர்ந்தெடுக்காதே. நேர்மையான வழியிலேயே செல். அதுதான் காலம் முழுக்க நிம்மதியை கொடுக்கும். கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள். உனக்கான நிம்மதியும் மன அமைதியும் தானாக கிடைத்துவிடும். வாதாடுவதை விட்டுவிட்டு, வாக்குவாதத்தை விட்டுவிட்டு மௌனத்தை கடைபிடித்தால் மனமானது அமைதியை பெறும். மாற வேண்டியது நேரமும் காலமும் வரும்போது தானாக மாறும். காலச்சக்கரமானது அதை சரிவர செய்யும் திறமை படைத்தது. எதற்காகவும் நீ அதிகம் போராடாதே. இந்த முருகனை நினைத்து கொண்டே இரு. உனக்கு தேவையானது அனைத்தும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்தது. கர்மாக்கள் அனைத்தும் அழிந்தது. புண்ணியங்கள் பல செய்திருக்கின்றாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நலமாக இருப்பாய். உன்னுடைய விருப்பங்கள், மனதின் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக ஈடேறும். இந்த முருகனின் அருளாலும் ஆசையாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் பல நடக்கும். நல்லதே நடக்கும்.